ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். இந்த வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீக்கோட கோல்டு அனாலிசிஸ் தான் போட போகிறேன். ப்ரீவியஸ் வீக்கில் வந்து கோல்டு வந்து என்னோட செட்டப் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு. அப்புறம் நான் வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் வீக் வந்து ஒரு 2 ட்ரேட் தான் எடுத்தேன். ஒன்று வந்து எஸ்எல், ஒன்று வந்து டிபி. ஸோ அந்த ட்ரேடை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ப்ரீவியஸ் வீக் வந்து ஒரு 3 to 4 செட்டப் வந்து வந்துச்சு. பட் நான் பெருசாக எடுக்கலை செட்டப்பு, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தனால. அண்ட் எஸ்டர்டேவே வீடியோ போடலான்னு நினச்சேன். சண்டே நைட்டே போடலான்னு நினச்சேன் கோல்டை பற்றி. பட் நான் போட்டிருந்தேன்னா அது வந்து ஒரு சஜஷன் மாதிரி இருந்திருக்கும், அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இது மாதிரி கோல்டு வந்து பையில் தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ நான் திரும்ப வந்துட்டு ப்ரீவியஸ் வீக் கோல்டை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். ஏன்னா நான் அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த வீக்கில் எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிலாம் சொன்னேன்னா அது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. ஜஸ்ட் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீக் அனாலிசிஸ் மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பேசுகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் வந்து என்னோட வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், கோல்டு வந்துட்டு கோல்டு வந்து ஓவராலாக வந்து 4 ஹவரில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஹவரில் வந்து நான் மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்னலாக லோ வச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க. ஒன் ஹவரை பார்த்து சொல்லியிருந்தேன், பையர்ஸ் என்ட்ரி ஆகிட்டாங்க மார்க்கெட்டில். நான் எப்போ அது கரெக்டாக சொன்னேனோ அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் அண்ட் யூஎஸ் நியூஸுமே வந்து கொஞ்சம் போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக நியூஸில் பார்த்து இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை தான் மீன் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு அது எனக்கு தெரியாது தான். பட் மார்க்கெட்டில் பையர்ஸ் என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் முன்னாடி தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், பேங்க்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம். ஸோ அதனால கோல்டு வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு ப்ளஸ் 1 ஹவர்லேயுமே ஷிஃப்ட் ஆயிருச்சு உங்களுக்கு மார்க்கெட்டு. ஸோ ரேண்டமாக டவுன் டவுனில் போயிட்டு இருக்குது, உங்களுக்கு இங்கே தான் வரணும். எதுக்கு ரேண்டமாக ஷிஃப்ட் ஆகுதுன்னா இது மாதிரி ஃபண்டமெண்டல் வச்சு தான் மார்க்கெட் வந்து ஓவராலாக ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் லாஸ்ட் லாஸ்ட் டைமு. ஸோ அதையுமே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 4 ஹவர் இதை வந்து பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்னலாக ஒரு லோ ஹை இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு இப்படி கன்சல்டேஷன் இருந்துட்டு அப்புறம் இது பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்குமே இல்லை மார்க்கெட்டில். இது பிரேக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்புறம் இதுவுமே பிரேக் ஆயிடுச்சுன்னா நான் சொன்னேன், நல்ல ஒரு பேனல் பிரேக் ஆயிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆயிடுச்சு. இது பிரேக் ஆகிட்டு கரெக்டாக அந்த லைனை டச் பண்ணிட்டு திரும்பியும் போயிருக்கு பாருங்களேன். இவ்வளோ பிரேக் ஆகிட்டு திரும்பி இங்கே டச் பண்ணிட்டு திரும்பி கரெக்டாக போயிருப்பாங்க. இப்போ மேபி புல் பேக் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஓவராலாக வந்து நான் வந்து புல்லிஷில் இருந்தேன் லாஸ்ட் வீக்கு. பட் மண்டே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருந்துச்சு. வெனஸ்டேலேருந்தே வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து புல்லிஷாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு லாஸ்ட் வீக்கு. ஸோ நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ 4 ஹவரில் பார்த்ததுக்கப்புறம் நான் 1 ஹவர் வருவேன். 1 ஹவரில் வந்துட்டு நான் வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது டியூஸ்டே, இது ஓகே, இது டியூஸ்டே, ஸோ இதுதான் வந்து மண்டே. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த என்ட்ரியுமே கிடைக்கல. என்னோட ஸ்ட்ராட்டஜி இப்படி 30 மினிட்ஸில் போயிட்டு டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட் எங்கே கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இதை பிரேக் பண்ணாதான். ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு 1 ஹவர். ஸோ மார்க்கெட் வந்து 30 மினிட்ஸில் வந்து இன்டர்னலாக ஹை மேக் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் நல்லா செல்லிங் பவரும் அதிகமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பையர்ஸோட பவர் வந்து கம்மியாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், பையர்ஸ் இஸ் செல்லர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வெறும் கேண்டில்ஸ் வச்சு ஈஸியாக வந்து பண்ணிடலாம், பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மண்டே ஏஷியா செஷனில் வந்துட்டு செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தெரிஞ்சது. அண்ட் இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் வந்து சின்ன ஒரு புல் பேக் மாதிரி, லிக்விடிட்டி கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன், பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துருச்சு. அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்லேயே சுற்றிட்டு வந்திருக்கு. அண்ட் மண்டே வந்துன்னா எந்த என்ட்ரியுமே எனக்கு இல்லை. மண்டே வந்து ஒரு என்ட்ரி கூட இல்லை. எடுத்திருந்தா மேபி இதை இங்கே ஏதாச்சும் இது எடுத்துருந்துச்சுன்னா எடுத்துருக்கலாம். பட் எங்கேயுமே எனக்கு வந்து என்ட்ரியே கொடுக்கல மார்க்கெட்டு. ஸோ மண்டே வந்து எந்த என்ட்ரியுமே இல்லை. அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மண்டே வந்து என்ட்ரி நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல வந்து ஏஷியாவில் எடுத்தது இல்லை அப்படின்ட்டு. நான் இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி மாதிரி எடுத்திருந்தேன். அண்ட் அது எனக்கு லாஸ்ட்டில் தான் முடிஞ்சது. ஒரு எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருந்தேன், 0.25%. நான் செல் பண்ணிட்டு இருக்கும்போது பையில் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஸோ ஒரு 0.25 ரிஸ்க் வச்சிருந்தேன். அண்ட் அது பிரேக் ஈவனில் கொண்டு வந்து வச்சு ஓரளவுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து என்ட்ரி வந்து எனக்கு எங்கேயுமே மாட்டல. இது டியூஸ்டே, இதெல்லாம் வந்து ஏஷியா க்ளோசிங் டைமு. அண்ட் இதுதான் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 11 o'clock வந்து என்ட்ரி இருந்துச்சு மார்க்கெட்டில். 11 o'clock வந்து இது ஜெர்மன் டைமில் போடுறேன். மேபி நான் டைமை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே,
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு 3:30க்கு ஒரு என்ட்ரி இருந்துச்சு டியூஸ்டே. ஏன்னா மார்க்கெட் பாருங்க, ஓவராலா வந்து செல்லிங் பவர் அதிகமா இருக்கு மார்க்கெட்ல கரெக்ட்டா? இங்க பாருங்க எப்படி செல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு 3 கேண்டில் 1 கேண்டிலே பாருங்க 30 மினிட்ஸ் கேண்டில். இது வந்து பையர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க. செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க தெரியுது. ஸோ நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்னா, நியூயார்க் செஷன்ல ஏதாவது செல்லிங் இது கிடைக்குமான்னு வெயிட் பண்ணேன். பட் வந்து இது நியூயார்க் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ட்ரி கிடைச்சது. நானும் என்ட்ரி எடுத்துட்டேன். பட் நான் எய்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஓவராலா நான் வந்து எதுக்கு எய்ம் பண்ணுவேன்னா, அடுத்த ஏன்னா இப்போ நான் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா எடுக்கல. ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு என்ட்ரியுமே என்னோட ஏ பிளஸ் செட்டப் வந்து கிடைச்சிருச்சு மார்க்கெட்ல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இது 30 மினிட்ஸ் வந்து 3:20க்கு வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. ஈவினிங் 3:20க்கு எடுத்திருக்கு. எடுத்துட்டு ஒரு வால்யூம் இருக்கான்னு பார்க்குறேன். வால்யூம் இல்ல மார்க்கெட்ல. ஸோ நான் எடுக்கல. என்ட்ரி எடுக்கல. அண்ட் மேனிபுலேஷன் பார்ப்பேன். மேனிபுலேஷன் வந்து மார்க்கெட்ல இந்த இருக்கு மார்க்கெட்ல மேனிபுலேஷன். ஸோ மேனிபுலேஷன் இருந்ததுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த மேனிபுலேஷன் எடுத்த உடனே மார்க்கெட்ல வந்து வால்யூம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இங்கே வால்யூம் கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ வால்யூம் வந்ததுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்தேன் இங்கே. மொமெண்டமும் வால்யூம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொமெண்டமுமே அதிகமாச்சு. இங்கே வந்து வெறும் ஒரு 30 பிப்ஸ் அது மாதிரி ரிஸ்க் வச்சிருந்தேன். 30 பிப்ஸோ 40 பிப்ஸோ ஓகே 35 பிப்ஸ்னு வச்சிருக்கேன். ஆனால் நான் எய்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே வரை எய்ம் பண்ணியிருந்தேன். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ஹை பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இதுவே எனக்கு எவ்வளோ 1:6.5 வந்திருக்கும். பட் நான் எய்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ரொம்ப ஆசைலாம் படல. நான் வந்து எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. பட் நான் மெயினா எய்ம் பண்ணது வந்து இங்க வரையும் எய்ம் பண்ணேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். நல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு. என்னோட ஏப்ரல் செட்டப் என்ட்ரி கிடைச்சிருச்சு. அப்ப நான் இங்க வரையும் எய்ம் பண்றது தப்பு கிடையாது. நான் எய்ம் பண்ணேன். பட் மார்க்கெட் போகல. என்ன ஆச்சுன்னா வந்து ப்ரீ நியூயார்க் வந்து ஒரு 5:00 ஓப்பன் ஆகுமா? 5:30க்கு ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரீ நியூயார்க்ல வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இத ஸ்வீப் பண்ணிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப இத ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து சடன் ஃபால். மொமெண்டம் செமையா இருக்கு. மோஸ்ட்டா இங்கேருந்து வந்திருக்கும் தான். மோஸ்ட்டா ஏப்ரல் செட்டப் ஆயிருச்சு அப்படின்னா வந்திருக்கும். பட் சம்டைம்ஸ் இது மாதிரி ப்ரீ நியூயார்க்ல வந்துட்டு திரும்ப போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப இங்க பாருங்களேன். ஜஸ்ட் வந்து நான் இத எடுக்கல. ஏன்னா இங்க பிரேக் ஈவன் வச்சிருந்தேன். ஸோ பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. எனக்கு 1:5லாம் போயிருச்சுன்னா பிரேக் ஈவன்ல போட்டுருவேன். ஸோ பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. நான் வேணாம் இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க வேணாம்னு எடுக்கல. ஏன்னா செல்லிங் வந்து எனக்கு பெருசா எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. மார்க்கெட் வந்து இப்போ ஓவராலா வந்து வார் டென்ஷன்லாம் போயிட்டு இருக்காங்க. நான் எடுக்கல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது கரெக்ட்டா வந்து இத எடுத்ததுக்கு அப்புறமே மார்க்கெட் வந்து செல்லாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. மேபி இங்க எடுத்திருந்தோம்னா, அ நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் கிடைச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 1:7.5 770 பிப்ஸ். ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் 100 பிப்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ பட் நான் எடுக்கல இந்த ட்ரேடு. ஸோ அவ்வளோதான். நான் பையுமே மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் செல்ல போயிட்டு இருக்கான். பை ட்ரேட் வந்து டியூஸ்டே எடுக்கவே இல்ல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 30 மினிட்ஸ் இப்போ 1 ஹவர்ல போறேன். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே வந்துட்டு இந்த லோ வச்சிருக்குல்ல, இந்த லோவ எடுத்ததுக்கு அப்புறமே மார்க்கெட் வந்து பை ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுவுமே என்னோட ஸ்ட்ராட்டஜி படிலாம் பை ஆகல. எனக்கு வந்து ஏ பிளஸ் செட்டப் இல்ல. அதனால நான் என்ட்ரி எடுக்கல. என்ட்ரி எடுத்திருந்தாலுமே என்னால ஹோல்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா பை கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகுமான்னு தெரியாது எனக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஏ பிளஸ் செட்டப் படி வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்துச்சு அப்டின்னா, திரும்ப ஒரு மேனிபுலேஷன் பண்ணிட்டு அத எடுத்துச்சுன்னா எடுப்பேன். நல்ல ரிவர்சல் செட்டப்க்கு இல்லன்னா எடுக்க மாட்டேன். அதனால இங்கேயே கன்சாலிடேட் ஆயிட்டு இங்க நின்னுருக்கு. இது கன்சால்டேஷன் சொல்ல முடியாது. ஓவராலா நீங்க இங்க எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது என்ன 200 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கணும். அதே டைம்ல எய்ம் பண்ணியிருந்தா ஒரு 500 பிப்ஸ் எய்ம் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அது அ பை போகுமான்னு தெரியாது. எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. செல்லிங்ல இருக்கனால. அதனால நான் எடுக்கல. அண்ட் நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே ஆ வெட்னஸ்டே பாருங்க. வெட்னஸ்டே வந்து ஏசியா வந்து ஃபுல்லா வந்து கோல்டு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லா வந்து கோல்ட வந்து ஃபுல்லா பை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்ப தான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் ஆக்சுவலி இங்க எதுவும் வீடியோ போடல. எனக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹைய போய் பிரேக் பண்ணணும். இந்த ஹைய. மார்க்கெட் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணணும். இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சு 1 ஹவரில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சு ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக ஷிஃப்ட் ஆயிருச்சு இன்டர்னலாக அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 4 ஹவரில் கிடையாது 1 ஹவரில் அப் ட்ரெண்டாக ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நமக்கு ஏன் இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ பெருசாக பை ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஓகே நமக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் ஏன் இவ்வளோ பை ஆச்சுன்னு தெரியாது பட் நான் என்ன பண்ணேன்னா, மார்க்கெட்ஸ்ல பையர்ஸ் வந்து அதிகமா வந்துட்டாங்கன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஏன்னா வந்து மார்க்கெட்ல ஃபுல்லா பையிங் பவர் வந்து அதிகமாயிருச்சு இந்த இடத்துல இருந்து. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, வெட்னஸ்டே வந்து இது வந்து நியூயார்க் டைம் நெனைக்கிறேன். நியூயார்க்கு இல்ல ப்ரீ நியூயார்க் நெனைக்கிறேன். ஸோ கரெக்ட்டா ப்ரீ நியூயார்க்குக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த லிக்விடிட்டி இருந்துச்சு. இந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சது கரெக்ட்டா. கரெக்ட்டா என்ட்ரி கிடைச்சது. ஸோ இந்த என்ட்ரி நான் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுக்க மாட்டேன்.
மொமெண்டம் வந்து பையர்ஸோட வால்யூம் பெருசாக இல்லை மார்க்கெட்டில். ஸோ நான் வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே பையர்ஸோட வால்யூம் வந்து வால்யூம் வால்யூம் கம்மியாக இருக்குது, பட் மொமெண்டம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், மொமெண்டம்ங்கிறது வந்து மார்க்கெட் இந்த கேண்டில் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு மொமெண்டம் இருந்துச்சு, பட் வால்யூம் பெருசாக இல்லை. ஸோ பையர்ஸ் என்னோட ஸ்ட்ராட்டஜியும் இங்கே ஒர்க் ஆகுது. கரெக்டாக வந்து ஒரு மேனிபுலேஷன் பண்ண உடனே சடனாக எனக்கு ரிஜெக்ஷன் ஆச்சு, பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ட்ரேட் வந்து இங்கே எடுத்தேன். இந்த இடத்துல எடுத்துட்டு ஒரு 11 ஆர் 12 கிட்ட எடுத்தேன்னு நினைக்கிறேன். 11 ஆர் 12, ஓகே 12 கிட்ட எடுத்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 500 600 பிப்ஸ் 60 பிப்ஸ் வந்து நான் ரிஸ்க் வச்சிருந்தேன். எய்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை போய் பிரேக் பண்ணுமான்னு தெரியல. 30 மினிட்ஸை போய் இந்த 30 மினிட்ஸை பிரேக் பண்ணிட்டு 1 ஹவர் பிரேக் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. பட் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து ஏசியாவோட ஹையை வந்து இங்கே ஏசியா ஹை இருந்துச்சு. மேபி ஏசியா ஹை வரையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக இது வரையும் எய்ம் பண்ணியிருந்தேன். பாருங்க, இங்கே மார்க்கெட்டில் வால்யூமே இல்லை பாருங்க. மார்க்கெட் பெருசாக வால்யூம் இல்லை. இங்கே தான் இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ வால்யூம் இருக்குது மார்க்கெட்டில், பையர்ஸோட வால்யூம் இங்கே பெருசாக இல்லை. பட் பட் என்ன இருக்குன்னா, மொமெண்டம் இருக்குது மார்க்கெட்டில். இங்கே பாருங்க, மொமெண்டம் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த கேண்டில் இங்கே கன்சால்டேஷன் எதுவுமே இல்லாமல் டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து இந்த ஹையை பிரேக் ஆன உடனே இந்த இந்த லோ ஒரு பிரேக் ஆகுதுல, இந்த லோக்கு அப்புறம் இந்த கேண்டில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பையர் கேண்டில். இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, பிரேக் அவுட்டில் போட்டேன், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப வந்து இந்த ஹை இந்த லோ உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே இது வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ அதை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் எடுத்தது வந்து என்னோட லைவ் அக்கௌண்ட்டில் எடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 பிப்ஸ் 310 பிப்ஸ் கிட்ட பிடிச்சிருந்தேன். இது எவ்வளோ ரிஸ்க் வருவான்னா, ஆல்மோஸ்ட் வந்து 1:5.2 1:5ன்னு வச்சுக்கோங்களேன். 1:5 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து வெனஸ்டே ப்ரீ நியூயார்க்கில் நான் எடுத்தது இது. பட் நினச்சி பாருங்களேன், இது எனக்கு தெரியுது பை தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை என்னோட லைவ் அக்கௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா லாட்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா, மேபி பாதி மட்டும் பார்ஷியல் க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சத்தை நான் அப்படியே விட்டுருந்தா கூட எனக்கு பாருங்க எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் வந்து ஒரு 1000 பிப்ஸ் கிட்ட மூவ்மெண்ட் இருந்துச்சு மார்க்கெட்டில். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் 1000. நான் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் 1000 980 990 பிப்ஸ் பாருங்க. பட் எனக்கு அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியாது நமக்கு. அதனால நான் வந்து கரெக்டாக ட்ரெண்ட் முதல்ல ஷிஃப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்சது. இதுதான் வந்து நான் எடுத்த ட்ரேடு. எப்போனா வந்துட்டு லாஸ்ட் வெனஸ்டே எடுத்தது, ப்ரீ நியூயார்க் டைமில். ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த ட்ரேட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸு நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து நான் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். எங்கே சொல்லியிருக்கேன்னா, இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓகே வெனஸ்டே வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு அப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அண்ட் எகைன் மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு 1 ஹவரில். 1 ஹவர்லேயும் 30 மினிட்ஸில் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் கொடுக்குது. நான் வெனஸ்டே எதுக்கு வெயிட் பண்ணுறேன், தேர்ஸ்டே எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, ஒரு நியூஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. பட் எனக்கு என்னன்னா, நியூஸ் அப்போ வந்து நியூஸுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட் என்ட்ரி கொடுத்துச்சு. ஃபஸ்ட் என்ட்ரினா நான் ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி வந்து எனக்கு கொடுத்துருச்சு மார்க்கெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீப் பண்ணி வச்சு பாருங்க. இதுதான் 30 மினிட்ஸ் லோ. ஸோ இதை ஸ்வீப் பண்ணிட்டு நல்ல ஒரு என்ட்ரி. அண்ட் நியூஸ் அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. மேனிபுலேஷன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு நியூஸ் அப்போ. கரெக்டாக இதுதான் என்னோட மேனிபுலேஷன் கேண்டில். இது ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் இங்கே என்ட்ரி எடுக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசு. என்னோட லைவ் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக எடுக்க முடியாது. 150 பிப்ஸ் வந்து என்னால் வச்சேன்னா தேவையில்லாமல் $150 வந்து எய்ம் பண்ணுவேன், 0.1 எடுத்தாலுமே. ஸோ நான் எடுக்கல. நான் வந்து எனக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ஜோனில் கிடைக்குதா, கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த ஜோன் கிட்ட நான் எடுத்தேன் என்ட்ரி. இந்த ஜோன் கிட்ட என்ட்ரி எடுத்தேன். எனக்கு ஒரு 40-50 பிப்ஸ் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். பட் என்னன்னா, அன்னைக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கணும் தான். என்னோட ஸ்ட்ராட்டஜி படி கண்டிப்பாக மேலே போயிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரீ நியூயார்க்கில் கரெக்டாக எனக்கு என்ட்ரிலாம் கொடுத்துச்சு, நியூஸ்லாம் முடிஞ்சிச்சு. பட் நியூயார்க் ஓப்பன் டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, திரும்ப இது ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இது டெய்லி நடக்குமானா நடக்காது கண்டிப்பாக. நியூஸ் டைமில் வந்து இது மாதிரி வந்து நடக்க சான்ஸ் இருக்குது தான். ஸோ நடந்துச்சு. எனக்கு ஸ்வீப் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே எடுக்கலாமான்னு பார்த்தேன். இங்கேயுமே பார்த்தேன். நான் கொஞ்சம் மேபி இவ்வளோ தூரம் வந்துருந்துச்சுன்னா நான் ஒரு 70 பிப்ஸ் கிட்ட வச்சிருக்கலாம். பட் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் தான் வந்துச்சு. நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு திரும்ப 150 பிப்ஸ்லாம் நான் ரிஸ்க் வைக்க விரும்பல. பட் பாருங்க, நான் இது எடுத்துச்சுன்னா கரெக்டாக அடுத்த ஹைக்கு போயிடுச்சு பாருங்க. இந்த ஹையை போய் எடுத்துருச்சு மார்க்கெட். திரும்ப இந்த ஹையை எடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஒரு ஃபால் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து தேர்ஸ்டே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மெயின் ரீசன் வந்து நியூஸ்னால மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேனிபுலேஷன் அதிகமாகவே இருக்கும். ஸோ நியூஸ் அப்போ வந்து நான் பெருசாக எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் எடுக்கல. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே வந்து நான் எடுக்கல. என்ன ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஒர்க்கில் வெளியே போயிட்டேன், எடுக்கல. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா
இதான் நினைக்கிறேன் ஃப்ரைடே. ஆமாம், ஃப்ரைடே வந்து ப்ரீ நியூயார்க் டைமில் வந்து எக்ஸாக்டாக ப்ரீ நியூயார்க்கில் வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஸ்வீப் பண்ணிடுச்சா? ஸ்வீப் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ணிவிட்டு அடுத்து 4 கேண்டில் இப்படி பேரிஷாக வந்துச்சுன்னா இன்னும் பையர்ஸ் என்ட்ரி ஆகலை. அப்போ இது ப்ராப்பரான ஸ்வீப்பே கிடையாது. எனக்கு எது ப்ராப்பரான ஸ்வீப்னா இதுதான். ஏன் இது ப்ராப்பரான ஸ்வீப் சொல்கிறேன்னா, இது ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், 1 2 ஒரு மேலேயே ஒரு 4 5 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். இதுக்கு கீழே வரவே இல்லை மார்க்கெட்டு. ஸோ அதனால வந்து இது நல்ல ப்ராப்பரான ஒரு ஸ்வீப்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்வீப்புக்கு நான் மேனிபுலேஷன் பார்த்துருப்பேன். பார்த்துட்டு இதை எடுக்கிறதா இருந்தால் இங்கே எடுத்திருப்பேன். இதுவுமே எனக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் லைவ் அக்கௌண்ட் எடுத்துருக்கவே முடியாது கண்டிப்பாக. 120 பிப்ஸ் மேபி ஹாஃப் லாட் எடுத்துருக்கலாம், 0.05 எடுத்துருக்கலாம். எடுத்திருந்தேன்னா 60 பிப்ஸ் நான் 60 ஒரு 60 யூரோஸ் வந்து நான் ரிஸ்க் வச்சு $60 ரிஸ்க் வச்சுட்டு நான் எய்ம் பண்ணது வந்து இவ்வளோ தடவை என்னால் எய்ம் பண்ணியிருக்க முடியும் ரீசெண்டாக. ஏன்னா இதுதான் ரீசன் ஹை. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஆக்சுவலி இந்த டேரிஃப் வந்து கேன்சல் பண்ணாங்க யூஎஸோட கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில். அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த சடன் ஃபால், இல்லைனா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஃபால் வந்திருக்கு. அப்போவுமே பாருங்கள் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் போயிருக்கு மார்க்கெட்டு. இது பாருங்கள், இது வந்து ஒரு ஹையாக இருந்துச்சா, லோயர் ஹையாக இருந்துச்சா, லோயர் லோ ஃபார்ம் இருக்கா, திரும்ப ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை. இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிடுச்சு. தேர்ஸ்டே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருக்கு. திரும்ப போயிட்டு மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணுறது வந்து இந்த விக்கெல்லாம் பிரேக் பண்ணால் வந்து நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஒரு கேண்டில் பிரேக்காக இருக்கணும். இது கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணக்கூடாது, கரெக்டாக. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணாமல் இன்னொரு லோ வச்சிருச்சு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரைடே, அதுதான் ஃப்ரைடே என்ட்ரி சொல்லியிருந்தேன். ஃப்ரைடே வச்சுட்டு மேலே போனது இந்த லோ திரும்பி பிரேக் பண்ணக்கூடாது, கரெக்டாக. பட் மார்க்கெட் வந்து இந்த சடன் இது மாதிரி நியூஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா இது ஸ்வீப் பண்ணிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே உடனே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இது வந்து சடன் மூவ்மெண்ட்டு, இது சடன் நியூஸ்னால நடந்த ஒரு மூவ்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிக்க கூடாது தான் கண்டிப்பாக. நானுமே அதுக்கு நான் எடுத்திருந்தா கண்டிப்பாக வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்க முடியாது. நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஹை தான் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து நார்மலாக போகுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் இங்கே கண்டிப்பாக இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் சில பேர் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் எனக்குள்ள, இல்லைனா வந்து பிரேக் ஈவன் ஆயிருக்கும். ஸோ பிரேக் ஈவனுக்கு அப்புறம் பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போயிடுச்சு. ஏன்னா சடன் ஒரு நியூஸ்னால ஒரு டென்ஷன் ஃபார்ம் ஆச்சு. திரும்ப வந்து ட்ரம்ப் வந்து நான் வந்து டேரிஃப்லாம் வந்து திரும்ப ஒரு 10 to 15% போடுவேன், சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல் அவுட் பண்ணாலும் நான் வந்து கண்டிப்பாக போடுவேன்னு சொன்னதுனால அதை கன்சிடர் பண்ணாமல் மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போயிடுச்சு மார்க்கெட், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக அந்த மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா மண்டே வந்துட்டு எந்த என்ட்ரியுமே கிடையாது. டியூஸ்டே வந்து ஒரு செல் என்ட்ரி, பட் டியூஸ்டே செல் என்ட்ரியுமே எனக்கு ஒரு ப்ரீ நியூயார்க்கு முன்னாடி எடுத்தனால நல்ல A+ செட்டப் தான். ஒரு 1:6 போயிருந்துச்சு. அப்புறம் எனக்கு நான் பிரேக் ஈவனில் போட்டனால பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. அப்புறம் ப்ரீ நியூயார்க்கில் கரெக்டாக என்ட்ரி எடுத்துட்டு திரும்பியும் வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் வெனஸ்டே வெயிட் பண்ணி வெனஸ்டே வந்து மார்க்கெட்டும் ஷிஃப்ட் ஆகி வெனஸ்டே ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிது. நான் 1:5.6 பிடிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் 300 பிப்ஸ் நான் என்ட்ரி 300 பிப்ஸ் வந்து நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அண்ட் தேர்ஸ்டே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நியூஸ்னால தான். A+ என்ட்ரி கிடச்சிருச்சு, நான் என்ட்ரி எடுத்துட்டேன். பட் நியூயார்க் ஓப்பன் டைமில் எனக்கு எகைன் அதை ஸ்வீப் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் ஃப்ரைடே என்னால் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா அது கரெக்டாக எடுத்திருப்பேன். கரெக்டாக நான் இங்கே எடுத்திருந்தேன்னா கரெக்டாக இவ்வளோ தூரம் எய்ம் பண்ணியிருப்பேன். ஒரு 200 பிப்ஸ் எடுத்துருக்கலாம். பட் நான் எடுக்கலை. அண்ட் இது வந்து நேற்று நடந்தது, மண்டே வந்து அழகாக ஒரு 2 என்ட்ரி கிடச்சிது. பட் நான் மண்டே என்ட்ரி எடுக்கலை, ட்ராவலில் இருந்தனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது ஒரு 30 மினிட்ஸ் லோ. பட் ஆக்சுவலி 30 மினிட்ஸ் லோவாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா லோ ஃபார்ம் ஆகலை. ஸோ நான் 15 மினிட்ஸ், ஏன்னா எனக்கு இங்கே லோ வந்து அடுத்து இங்கே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் கண்டிப்பாக வரதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை, நல்ல புல்லிஷில் இருக்கனால. ஸோ நான் கரெக்டாக எய்ம் பண்ணது வந்து இதுவரையும் எய்ம் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அங்கே வந்து என்னோட A+ செட்டப் நடக்குதுன்னு பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா A+ செட்டப் நடந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கு, ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வால்யூம் வந்து பெருசாக பையர்ஸோட வால்யூம் வரல. நான் என்ன பண்ணேன்னா ஒரு மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்ணுன்னு சொன்னால், ஒரு மேனிபுலேஷன் வந்து என்னதுன்னா இதுதான் என்னோட மேனிபுலேஷன். பக்கத்துலேயே வந்து அது மேனிபுலேஷன் எடுக்காமல் போயிடுச்சு மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் வந்து எடுக்காமல் போயிடுச்சு. அடுத்து வந்து கரெக்டாக இது எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு என்ட்ரி தான். பட் நான் எடுக்கல என்ட்ரி, நேற்று நான் ட்ராவல் இருந்தனால. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு
35 பிப்ஸ் தான் இங்கே ரிஸ்க், அவ்வளோதான். வச்சிருந்தோம்னா அடுத்து எங்கே கண்டிப்பாக போகும்னா இந்த ஹைக்கு போகும். இங்கே பாருங்கள், இந்த ஹை கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள், 500 பிப்ஸ். பட் இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது லண்டனே வந்து என்ட்ரி கொடுத்துட்டான், ப்ரீ லண்டனில் என்ட்ரி கிடச்சிருச்சு. ஸோ ப்ரீ லண்டனில் என்ட்ரி கிடச்சிச்சு என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக பையில் தான் போகுது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு நியூயார்க்கில் ஒரு என்ட்ரி கொடுக்கும், ப்ரீ நியூயார்க்லையோ இல்லை நியூயார்க்லையோ. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் லோவாக இருந்துச்சு. ஏன்னா 30 மினிட்ஸ் லோ ஃபார்ம் ஆகலை. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் லோவாக இருந்துச்சு. அந்த 15 மினிட்ஸ் லோவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தது வால்யூம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வால்யூம் வந்துருச்சு. எனக்கு வந்து மேனிப்புலேஷன் இங்கே கரெக்டாக மேனிப்புலேஷன் கேண்டில் தான் மேனிப்புலேஷனு. ஸோ மேனிப்புலேஷன் நடந்துருச்சு. இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு என்ட்ரி இங்கே 50 பிப்ஸ் வந்து ரிஸ்க் வச்சிருக்கலாம், 50 to 60 பிப்ஸ். அடுத்து எய்ம் பண்ணது கண்டிப்பாக இந்த இவ்வளோ தூரம் கண்டிப்பாக மேலே போயிடும், கரெக்டாக ஒரு 300 பிப்ஸ் பிடிச்சிருக்கலாம். ஸோ நேற்று மண்டே மட்டுமே ரெண்டு என்ட்ரி வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து இப்போ நான் நேற்று பார்த்துட்டு தான் இருந்தேன், பட் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் என்ட்ரி எடுக்கலை. ரீசன் மெயினாக பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தான். மெயினாக வந்து என்னோட சைக்காலஜி எஃபெக்ட் ஆகக்கூடாது. நான் வந்து தேவையில்லாமல் ஒரு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த என்ட்ரி வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் எடுக்க விரும்பலை. ஏன்னா என் லைவ் அக்கௌண்ட் வந்து எனக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு $200 எடுத்தாலும் சரி, $100 எடுத்தாலும் சரி, அதை வச்சு நான் இன்னொரு பெரிய அக்கௌண்ட் கூட வாங்கலாம். ஒரு 100 எடுத்து இல்லை 300 எடுத்தேன் அப்படின்னா ஒரு 50K அக்கௌண்ட்டே வாங்கலாம். அதை பாஸ் பண்ணலாம். அதுலேருந்து பே அவுட் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் இதை அதில் தேவையில்லாமல் லாஸ் பண்ண விரும்பலை. ஸோ நீங்கள் இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்க்குறீங்க ஆன்லைனில். அவங்களாம் வந்துட்டு $60,000 எடுப்பாங்க, $50,000 எடுப்பாங்க ஒரு லைவ் அக்கௌண்ட்டில். அவங்களோட லைவ்னா இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் இல்லை, அவங்க ஓன் மணி வச்சு போட்டு பண்ணுவாங்க. எல்லாருமே அதை வச்சு தான் நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, $60,000 நம்மளும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ கேபிட்டல் கொண்டு போவாங்க அப்படின்னா வெறும் $1,000 கொண்டு போவோம். இல்லைனா மேக்ஸிமம் ஒரு $2,000லேருந்து $5,000 அப்படின்னா ஒரு $5,00,000 கொண்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுலாம் நம்ம $60,000 $50,000 இல்லை $30,000 எடுக்கவே முடியாது மார்க்கெட்டில். அவங்களோட கேபிட்டல் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 மில்லியன் இருக்கும். 3 மில்லியன் டு 5 மில்லியன். 3 மில்லியன் டு 5 மில்லியன்னா எவ்வளோனா ஆல்மோஸ்ட் ஒரு 30 crores-லேருந்து 50 crores நம்ம ஒரு காசுக்கு வந்து அவ்வளோ இருக்கும். $3 மில்லியன் வந்து $5 மில்லியன் 30 crores-லேருந்து 50 crores. நான் இப்போது சொல்லியிருந்தேன், நான் வந்து 300 பிப்ஸ் நான் எய்ம் பண்ணி கரெக்டாக 300 பிப்ஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு 25K அக்கௌண்ட்டில். ஸோ 25K டாலர்ஸ் அக்கௌண்ட்டில் நான் 1%, 1.5% வந்து நான் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அப்படின்னா எவ்வளோனா ஆல்மோஸ்ட் ஒரு $300 வச்சுக்கோங்களேன். 300 1.5 வருமா? சாரி, 375 கிட்ட எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ $375 வந்து 1.5% டாலர் எடுத்திருக்கேன். அதே தான் அவனும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் அவங்க வந்து எவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்குன்னுலாம் காட்ட மாட்டாங்க. நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் அவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ எடுத்துருக்கேன். அதெல்லாம் ரியல் தான், எதுவுமே ஃபேக்லாம் கிடையாது. சில பேர் ஃபேக்காக போடுவாங்க, மோஸ்ட்டாக நிறைய பேர் ரியலாக தான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம 25K அக்கௌண்ட் டாலரில் இவ்வளோ தான் 1% எடுக்க முடியும். அவங்க 3 மில்லியன் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் 1% எடுத்தாலே 1% வந்து எவ்வளோனா 1% ப்ராஃபிட் வச்சுக்கோங்களேன். 1% 3 மில்லியனில் ப்ராஃபிட் எவ்வளோனா $30,000. ஸோ அவங்க ரிஸ்க்கு எவ்வளோ வைப்பாங்கன்னா என்னை மாதிரி ஒரு 0.1 0.2% தான் ரிஸ்க் வைப்பாங்க. ஒரு $3,000லேருந்து $6,000 ரிஸ்க் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 lakhs கிட்ட ரிஸ்க் வச்சு அவங்க 30 lakhs எடுப்பாங்க. இது பாருங்கள், 3 மில்லியனில் 1% தான் அவங்க எடுக்கிறாங்க. நம்ம 25Kல அவ்வளோதான் எடுக்க முடியும். இங்கே போய் நான் 25K டாலர் அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் $30,000 எடுக்கணும்னா நீங்கள் டபுளாக எடுக்கணும். 100% ரிட்டர்ன்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ மெயினாக நான் என்னோட சைக்காலஜி சேஞ்ச் பண்ணதுக்கு ரீசன் எப்படின்னா இப்படி தான் பார்த்து சேஞ்ச் பண்ணேன். இப்போ என்கிட்ட இருக்க அக்கௌண்ட் வந்து இவ்வளோ தான். என்கிட்ட ரியல் பணம் கிடையாது, எல்லாமே ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆகணும். இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 0.5 லாட் எடுக்கிறேன்னா அங்கே போய் நான் 0.5 லாட் போட்டுட்டு நான் என்னால் $5,000 நான் போய் எய்ம் பண்ணி நான் ஆசைப்பட்டு அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண விரும்பலை. எனக்கு தேவை 1% 2% தான். அதுதான் வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் ட்ரேடருக்கு வந்து பாசிபிளான விஷயம் வந்து அதுதான். நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்தாலுமே 30,000 50,000 எடுப்பாங்க. ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் மினிமம் 3 மில்லியன் 5 மில்லியன் இருக்கும். அதனால தான் அவங்க எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் லாஸ் ஆனாலுமே அவங்க காட்டுவாங்க, லாஸ் வந்து $10,000 ஆச்சு, $30,000 ஆச்சுன்னு சொல்லிட்டு. $30,000ங்கிறது அவங்களுக்கு வெறும் 1%. அதை வந்து திரும்ப ஒரு ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு 5% எடுத்தாங்களாவே மந்த்லி ஈஸியாக அதை ரெக்கவர் பண்ணிடலாம். 100Kவாக இருக்கட்டும், 200Kலாம். ஸோ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்து நீங்கள் வந்து அவசரப்பட்டு நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி நான் சீக்கிரம் வந்து நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக
1%ஓ 2%ஓ எடுங்க. லாங் டேர்மாக போகும்போது இப்போ நான் 25K எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 25K டாலர்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு இதுவே இந்த 25K அக்கௌண்ட் டாலர்ஸ் பதிலாக ஒரு 100K டாலர்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் ஒரு 1.5% எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 0.5% வந்து ப்ராஃபிட் வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு $1,500. ஸோ நமக்கு 1000 அதே தான், அதே 1.5% தான் இங்கேயும் எடுத்திருக்கேன், இங்கேயும் எடுத்திருக்கேன். பட் இங்கே டிஃபரன்ஸ் பாருங்களேன். டிஃபரன்ஸ் வந்து இங்கே $375 தான் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு, இங்கே $1,500. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ருபீஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 35,000 இருந்து ஆல்மோஸ்ட் 1,50,000 கிட்ட என்னால் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா கேபிட்டல். ஸோ கேபிட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணுங்கள். ரியல் பணத்தை வச்சு ட்ரேட்லாம் பண்ணாதீங்க இப்போதைக்கு. லேர்னிங் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா நான் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன். ஸோ லேர்னிங் ஃபேஸில் இருக்கும்போது இது மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. சின்ன சின்ன ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குங்க, 5K. அதில் லேர்ன் பண்ணுங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறது. கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு $20, $30, $50 எடுக்க முடியாமல் பாருங்கள். ஏன்னா அப்படி எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களால் லாங் டேர்மில் வந்துட்டு ஈஸியாக ஒரு பெரிய அக்கௌண்ட் போய் பாஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, லக்கில் பாஸ் பண்ணிடலாம், பட் அந்த அக்கௌண்ட் வந்து ப்ளோ பண்ணிட்டு போயிடுவீங்க ஈஸியாக. ஸோ $500 வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து $375 வந்து சின்ன காசு தான், ரொம்பவே சின்ன காசு தான், எனக்கு அது பத்தாது தான். பட் இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா, நான் எந்த ஒர்க்குமே போகாமல் என்னால் 15 டேஸ்க்கு வந்து ஒரு 35,000 என்னால் ஏர்ன் பண்ண முடியும்னா பண்ண முடியுது. வெறும் ஒரு 25K அக்கௌண்ட் வச்சு. ஒரு 100K வச்சுட்டு இதே 1.5%, 1% எடுத்தேன்னா $1,000. 15 டேஸ்க்கு $1,000 வந்து எனக்கு போதும். 1 லேக்ஸ் எனக்கு போதும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் எடுக்கிறாங்களா $10,000, $20,000, அது நமக்கு ஒன் டே நடக்கும். அதை இப்போ பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டு இந்த ஒரு ட்ரேடில் நான் பாஸ் பண்ணிடுவேனா, இந்த ஒரு ட்ரேடில் வந்து நான் ப்ராஃபிட் எடுத்துருவேனா அப்படின்னு நினச்சி அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு 1% லாஸ் ஆயிடுச்சு ஒன் டேல அப்படின்னா யோசிங்க. இந்த நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறது வந்து ப்ராஃபிட் போச்சுன்னா ஓகே, ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை யோசிச்சு நெக்ஸ்ட் ட்ரேட் எடுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புறது. நான் இப்படி தான் என்னோட சைக்காலஜி நான் சேஞ்ச் பண்ணேன். நான் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா மண்டே எனக்கு நல்ல ட்ரேட்லாம் கிடச்சிது. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால என்னோட ரூல் படி நான் வீட்டில் உட்காந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்தா மட்டும்தான் நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்கேன். ஸோ பார்ப்பேன், என்ட்ரி எடுக்க மாட்டேன், பட் நான் பாட்டு ட்ரா பண்ணி வைப்பேன், அவ்வளோதான். ஸோ நீங்களுமே இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்தால் மட்டும் எடுங்க. சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான், அதுதான் நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறது. சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி வந்து டாலர்ஸ் வந்து ஐஎன்ஆராக மாற்றுறது, எப்படி வந்து அதை பற்றிலாம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னால் போட முடியாது. ஏன்னா நான் வந்து ஏன்னா இந்தியாவில் வந்து மெயினாக வந்து ஃபாரெக்ஸ் வந்து லீகல் கிடையாது இன்னும். ஓகே, இன்னொன்று, நான் வந்து இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ணலை. நான் வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்லேருந்து நான் ஃபாரின்லேருந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே நீங்களுமே ஃபண்டட் அக்கௌண்ட் இந்தியாவிலேருந்தும் பண்ணலாம். நீங்கள் பே அவுட் எடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே லீகலாக வரல. ஸோ மேபி ஃபியூச்சரில் வரலாம், பட் அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் நான் இந்தியாவில் இல்லை. ஸோ நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பல. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, அதை நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பட் லைவ் அக்கௌண்ட்டில் பண்ணாதீங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா தேவையில்லாமல் கொண்டு போய் உங்களோட 1 லேக்கோ 2 லேக்கோ நீங்கள் மார்க்கெட்டில் விடாமல் சின்ன சின்ன அக்கௌண்ட்டாக வாங்குங்க. 3,000 ருபீஸ் தான் ஒரு 5K அக்கௌண்ட்டு. அதை வாங்கி முதல்ல அதை ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பாஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதில் ஒரு $50 எடுங்க, 1%. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி ஒரு பெரிய அக்கௌண்ட் வாங்குங்க, அதை பாஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ நமக்கு ஒரு ட்ரேடிங் என்விரான்மெண்ட் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆயிருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போய் ஒரு ஹியூஜ் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போய் லேர்ன் பண்ணி அதை லாஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். டெமோ அக்கௌண்ட்லாம் பெருசாக கற்றுக்க முடியாது. பட் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லாமே உங்களால் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து ஒரு 5K அக்கௌண்ட்டை வாங்கி உங்களால் ஈஸியாக பாஸ்லாம் பண்ண முடியுது, லேர்ன் பண்ண முடியுது. ஸோ இந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு லாங் டைமாக ப்ராஃபிட்டபுளாக ஆகலாம். ஸோ அதுதான். ஸோ வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு எதாவது போடணும்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் அதில் ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.